ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சின்ன ட்ரிப் போகலாம். வாங்க, நாங்கள் மலையனூருக்கு தான் கிளம்பிட்டோம் ஃபேமிலியாக. அம்மா, சித்தி, அக்கா 2 பேரும், அக்கா பசங்க, என் பாப்பா ஒரு பாப்பா தான். ஒரு பாப்பா அப்பா கூட சபரிமலை போயிருக்காங்க. அக்காவுடைய பையன் ஒரு பையனும் சபரிமலை போயிருக்காங்க. நாங்கள் எல்லாம் சின்ன அழகாக ஒரு ட்ரிப்பு போய் நம்ம மலையனூர் சாமியை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு, இது ஏதோ ஒரு ஆறு சொன்னாங்க, எனக்கு அந்த ஆறு பேர் தெரியல. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பச்சை பசேர்னு வயல்வெளி தான், செம்மையாக இருந்துச்சு. இதே மாதிரி எங்கள் ஊர் சைடும் இருக்கும். எங்கள் ஊர்னால் எங்கள் மாமியார் வீட்டு சைடு, அம்மாவுடைய பிறந்த ஊர், அங்கே தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அங்கேயும் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக எங்கள் கொல்லி அந்த மாதிரி பச்சை பசேர்னு இருக்கும். அரும்பு தோட்டம் இதெல்லாம் இருக்கும். சிதம்பரம் சைடு அழகாக இருக்கும். நான் அங்கே போனால் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன், எங்கள் கொல்லியெல்லாம், அரும்பு கொல்லையெல்லாம். அதோட நம்ம திருவண்ணாமலை, மலையனூர் இந்த சைடுக்கு போனாலே வெறும் பாறைகள், அதில் இருக்க கோயில்கள்லாம் செம்மையாக இருக்கும். ராணிக்கோட்டை, ராஜா கோட்டை இதெல்லாம் செம்மையாக இருக்கும். நாங்கள் அங்கெல்லாம் போக முடியல, அப்பாலாம் இல்லாமல் அங்கெல்லாம் போகல. நாங்கள் மலையனூருக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோம். பாருங்கள், மலையனூருக்கும் திடீர்னு சடனாக நாங்கள் கிளம்புனது வந்து பாப்பாவுக்கு வந்து உடம்பு செட்டாகவே ஆக மாட்டேங்குது, சின்ன பாப்பாவுக்கு. அதனால் போய் பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு பெரியாய் காலில் போட்டு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போட்டோம். சிலவங்க நிறைய பேர் பெரியவங்களாம் சொன்னாங்க, ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா கோயிலுக்கிட்ட போய் பெரியாய் காலில் வாங்கி போட்டு வா, நைட்டில் அழுவாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அதே மாதிரி பெரியாய் காலில் போட்டு விபூதிலாம் அங்கே திண்ணூறுலாம் வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் சுற்றி போட்டாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு பெரியவங்க சொல்ல பார்த்து அந்த நம்பிக்கையை செஞ்சு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இட்டுட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். பாப்பா இப்போ அழுவாமல் நல்லாவே தூங்குறாங்க 2 நாளாக. பாருங்கள், ஃபுல்லாக வயல்வெளியில் நாற்று நட்டு வச்சுருக்காங்க அழகாக. அதுக்கப்புறம் மலையனூர் வந்துட்டோம். அங்கே வந்தால் சரியான கும்பல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மார்கழி முடிகிற வரைக்கும் யாருமே வந்து கோயிலுக்கு வந்து போகாதீங்கன்னு சொல்லலை. கொஞ்சம் போகிறவங்க கொஞ்சம் லேட்டாகவும் அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கோங்க. ஏன்னா ஓம் சக்தி சாமிங்களாம் அங்கே நிறையா இருக்காங்க. எல்லா கோயில்லையுமே இதானா, அப்பாவும் ஐயப்பன் கோயிலுக்கு போகிற இடத்துல ஃபுல்லாகவுமே கள்ளழகர்லாம் பார்க்க போனாங்களாம். அங்கெல்லாம் வந்து ஓம் சக்தி சாமி தான் டூர், அவங்களும் டூர் போகிறதுக்காக ஓம் சக்தி கோயிலை பார்த்துட்டு இந்த மாதிரி டூர் மாதிரி வராங்க. செம்ம கும்பல். கருவறையெல்லாம் பார்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 300 டோக்கனு 100 டோக்கனு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அம்மாவும் சித்தியும் அங்கே நிற்கிறாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் நல்லபடியாக மலையனூர் அம்மாவை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு நல்லபடியாக வந்தோம். பாருங்கள், இதான் எங்கள் ஃபேமிலி, ஒரு சின்ன குட்டி ஃபேமிலி. இதிலே இன்னும் மாமா, அக்கா, மாமா, அப்பா எல்லாருமே வெளியே இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கடைங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, இந்த இப்போ டாய்ஸ்லாம் பசங்களுக்கு வாங்கி தரல, அவங்களுக்குலாம் ஐஸ்கிரீமு அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்றது கேளுங்க. வீடு ஃபுல்லாக டாய்ஸை வாங்கி கொட்டி வச்சு உடச்சி கிடச்சி வீணாக்குறீங்கன்னு சொல்லிட்டு வாங்கி தரல. எதுவுமே வாங்காமல் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. ஏன்னா அப்பா வேறு ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்காங்க, அங்கேருந்து வேறு வாங்கிட்டு வருவாங்க, நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போனால் செட் ஆகாதுன்னு அங்கே சாமியை பார்த்துட்டு நிம்மதியாக சாமியை கும்பிட்டு மதிய சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்து நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 4 ஆயிடுச்சு. இதிலே அப்படியே ஒரு சின்ன வீடியோவும் எடுத்துருக்கோம், ஷாப்பிங் வீடியோவும். பாருங்கள், அழகாக இங்கே பித்தளை பொருள்லாம் கேட்டோம், ரேட் எல்லாமே ஹெவியாக இருந்துச்சு. அப்படியே அழகாக பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அக்கா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, அதனால் அக்கா நாங்கள் 3 பேரும் ஷாப்பிங் வந்தோம். பாருங்கள், இது கடலூர் ஆனந்தம். ஃபஸ்ட்டு ஆனந்தத்துக்கு போய் ஒரு சுடிதார் மட்டும்தான் எடுத்தோம். அங்கே ஆப்சரி நல்லா இல்லை. அப்படியே நாங்கள் என்ன பண்ணோம், கேவ் டெக்ஸ் போயிட்டோம். இது ஆனந்தத்தில் எடுத்த கிளிப்பு. அந்த அளவுக்கு ஆனந்தத்தில் வந்து ஆப்சரி கலெக்ஷன் ரேட் அதிகமாக இருக்குது, ஆனால் நம்மளுக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் கேவியில் இது எடுத்தது. பாருங்கள், கேவியில் வந்து சாரீ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆப்சரி இன்னமும் ப்ரைஸும் கம்மியாக இருந்துச்சு, 2000 ரூபாய்க்குள்ளெல்லாம். இதெல்லாம் 2000 ரூபாய்க்குள்ளே தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன ஒன்று, நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். செம்மையாக இருந்துச்சு. இதில் தான் நாங்கள் ஒரு ஆப்சரி செலெக்ஷன் பண்ணி எடுத்தோம். இதுதான் எங்கள் சின்ன அக்கா. அதுக்கப்புறம் அங்கே கிறிஸ்மஸ் குடில்னு சொல்லுவாங்களா, அதை அமைச்சிருந்தாங்க. அதையும் அப்படியே ஒரு கிளிப் எடுத்துகிட்டு அங்கே இருக்க சாரீலாம் அழகாக எடுத்துட்டோம். எத்தனை பேருக்கு அக்கா தங்கச்சி கூட ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் 3 பேர் எப்பயுமே அழகாக எங்களுக்கு டைம் கிடந்தால் ஷாப்பிங் பண்ணுவோம் சூப்பராக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுதான் எங்கள் பெரிய அக்கா, சின்ன அக்கா.